Praise the Lord Jesus Christ. Encouraged by Holy Spirit இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஆமீன். நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்குமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காராம், வாசம் செய்யறாராம். அது நம்ம அறிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்குமா? அப்படி தெரிஞ்சிருந்தாக்க பொய் சொல்லுவோமா? இல்ல லேசியா இருப்போமா, குளிக்காம இருப்போமா, இல்ல தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருப்போமா, தேவையில்லாத காட்சிகளை பார்ப்போமா, தேவையில்லாத விஷயங்களை கேட்போமா, தேவையில்லாத பாவ விஷயங்கள்ல நம்ம தலையிடுவோமான்னு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்போ உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பார்ட் பரிசுத்தல் குலைச்சல் ஆகும்படி தேவையில்லாத பாக்குறது, தேவையில்லாத பேசுறது, தேவையில்லாத செய்யறது, தேவையில்லாத வழியில நடக்கிறது, தேவையில்லாத காரியங்கள் ஈடுபடுறது, இதெல்லாம் செஞ்சதுன்னா அப்போ உங்க ஆலயம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள அங்க தங்கி இருக்கச்சு அவரை துக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அது உங்க ஆலயம் கெட்டு போனதா இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குன்னா அது பரிசுத்தமா இருக்கணும். செய்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அன்பு இருக்கணும், எல்லா விதத்திலையும் தேவநாமம் மகிமைப்படணும். அப்படி ஏதாவது உங்களுக்குள்ள குறைவுபட்டு காணப்பட்டதுன்னா அதுல இருந்து மனம் திரும்பி அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னு ஆவியான சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க. நிச்சயமா அவர் உங்களுக்கு போதிச்சு வழி நடத்துவார். என் வாழ்க்கையில நடந்தது. சில நேரத்துல, இப்ப இல்ல, நான் சொல்றது ரொம்ப முன்னாடி, ஆவியானவர் உணர்த்துவார் எனக்குள்ள. சில விஷயங்களை நான் பேச வேண்டாம், சில விஷயங்கள்ல மிஞ்சின வார்த்தைகள் வர வேண்டாம், சில இடத்துல கோபப்பட வேண்டாம், சில இடத்துல தவறுதலா இல்லைங்கிறதுல இருக்கு, இல்லைங்கிறத சொல்ற விஷயத்துல நான் மனுஷங்களுக்கு பிரியப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல தயங்கி இருந்தோ இல்ல அவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்கோ அது ஒரு பொய்யா மாறிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவனை பரிசுத்தாவியனோடு துக்கப்படுத்திருக்குன்னு. அப்படிப்பட்ட காரியங்கள்ல நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இன்னும் எவ்வளவு நான் பரிசுத்தமாகணும், இன்னும் நான் எப்படி நடக்கணும். சோ இந்த ஆலயம் அவருக்கு சொந்தம் இல்லையா? சோ அது என் இருதயமா இருக்கலாம், என் சிந்தையா இருக்கலாம், என்னோட சரீரமா இருக்கலாம், என் தாட்ஸ், என் பேச்சு, என் வாழ்க்கை முறை எதுவா வேணா இருக்கலாம். அது பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு, பரிசுத்தாவினர் துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த சரீரமாகிய ஆலயத்தை நான் பரிசுத்தமா பாதுகாக்கணும். அதுக்கு நான் பொறுப்பெடுக்கணும். அப்படிதான் நீங்க ஒவ்வொருவரும். ஆமீன். என்னோட இந்த சாட்சி உங்களையும் நிச்சயமா தொட்டிருக்கும். நீங்க எந்தெந்த இடத்துல விழுந்து கிடக்கீங்க, ஆவியானவர் துக்கப்படுத்துற காரியம் பார்த்துட்டு நீங்க ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பி ஆவியானவர் உதவியோட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களோட சரியமும் உம்முடைய ஆலயமாக இருக்கு ராஜா. அது உண்மை உத்தமா பரிசுத்தமா இருக்க, தேவனுக்கு பிரியமானதை செய்ய, உமது நாமத்தை மகிமைப்படுத்த, எங்கள் மூலியமாக தேவனோட நாமம் மகிமைப்பட ஆவியானவர் எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக உம கரத்துல காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் முகர்ந்து கொள்ளும். தேவ ஜனங்கள் யார் யாரெல்லாம் இப்ப தடுமாடி கொண்டிருக்கிறார்களோ அது பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு உண்மை உத்தமா உமக்குள்ளாக நடக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.